கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசப்பா செய்வார். நம்புங்க. வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க. கர்த்தர் பேசுகிற வார்த்தையை விசுவாசிங்க. நீங்கள் ஜீவார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஜெபிக்கணும். ஆண்டவர், இன்றைக்கு வேதத்திலிருந்து நீர் கொடுத்த அந்த வார்த்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, அதை எங்களுக்கு செய்யுங்க, எங்களுக்கு நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். அந்த ஜெபத்தினால வாக்குத்தத்தம், ஜீவார்த்தை மூலம் வருகிற வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். சரியா? இந்த நாளிலே ஜீவவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 11:5. கர்த்தர் நீதிமானை சோதித்தறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தறிகிறார். சோதித்தறிகிற ஒரு தேவன், சோதித்தறிகிறவர். இந்த பூமியில் ஆண்டவரை அறிந்திருக்கிற நமக்கு சில சோதனைகளுக்கு அனுமதி கொடுக்கிறார். நம்மை சில சோதனைகளுக்கு உட்படுத்துகிறார். ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு அறிகிறதுக்காம். புரிந்து கொண்டீர்களா? நம்ம நல்லவர்களா கெட்டவர்களா, இந்த பூமியில் எப்படி வாழுவோம், கடைசி ஆண்டவருக்காக நிற்போமா, சாட்சியாக வாழுவோமா அப்படிங்கிறத சோதித்து கண்டுபிடிப்பாராம். சோதித்து அறிகிறார். புரிந்து கொண்டீர்களா? ஒரு ஸ்தாபனத்தில், ஒரு கம்பெனியில் வேலைக்கு நாம் சேரும் பொழுது வேலைக்காக இன்டர்வியூ வைத்து எடுத்து விட்டு வேலையில் அமர்த்தின பிறகு அந்த ஸ்தாபனம் அந்த நபரை சோதித்து கொண்டே இருக்கும். பரிசோதித்து கொண்டே இருப்பார்கள், கவனித்து கொண்டே இருப்பார்கள். உண்மையாக இருக்கிறாங்களா, சரி நேரத்துக்கு பணிக்கு வருகிறார்களா, வேலைக்காரர்களையாவது குழப்புகிறார்களா, அல்லது அவர்களால் நமக்கு நஷ்டம் வருதா, லாபம் வருதா, எல்லாத்தையும் கவனிப்பாங்க. சோதித்தறிஞ்சிட்டே இருப்பாங்க. அதை கவனமாக பார்த்து அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களால கம்பெனிக்கு லாபம் இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உயர்த்திடுவாங்க. அவங்கள ஒரு உயர்ந்த இடத்துக்கு இன்னும் கொண்டு வருவாங்க. புரிந்து கொண்டீர்களா? சோதித்து அறியாமல் தெரியாமல் எல்லா பொறுப்பையும் முதல்ல கையில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவரும் அப்படித்தான். நம்மை சோதித்து அறிகிறவர். நம்ம எப்படி இருப்போம், எப்படி வாழுவோம், ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்போமா, பின்மாறுவோமா, பின்மாற மாட்டோமா, எல்லாத்துக்கும் ஒரு சோதனை வச்சுருப்பார். அந்த சோதனை நம்ம ஜெயிச்சாதான் நமக்கு வெற்றி. சரியா? அதில் அவர் சோதித்து அறிகிற தேவன். பயப்படாதீங்க. சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக, பெரிய பொறுப்புகளை நமக்கு தருவதற்காக. அதனால் சோர்ந்து போக வேண்டாம். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் சோதித்து அறிகிறீராம் ஆண்டவரே. நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது சில நேரத்தில் சோர்ந்து போகிறோம். சில சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. நாங்கள் நிற்கிறோமா, நிற்க மாட்டோமா, பரிசுத்தமாய் வாழுவோமா, பரிசுத்தமாய் வாழ மாட்டோமா, எல்லாம் நீ சோதனைக்கு எங்களை உட்படுத்துகிறீர். அந்த சோதனைக்கு பின்பு எங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையை தருகிறீர். அதனால் இந்த நாட்களில் கர்த்தர் எங்களை சோதித்தறிகிறார் என்பதை புரிந்து ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று வாழ கிருபை தாரும். நெருக்கடிகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாம் உடைய பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே கூட வியாதிப்பட்டிருக்கிற எல்லாரையும் சுகமாக்கியிருங்க. கடன் பாரத்தில் இருக்கிற மக்களை விடுதலை ஆக்கியிருங்க. இதை பிறந்த நாள்களை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வேலைக்கு போகிற, வியாபாரம் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, குறிப்பாக கமாண்டில் தங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்தியிருக்காங்க அநேகர். அவங்க வேதனைகள், கஷ்டங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அற்புதம் செய்யும். அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.